வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படியே இந்த குடும்பமாக சேர்ந்து அப்படியே ஒருவே பாரு, இன்னைக்கு இந்த நாள் உன் டைரியில் குறிச்சு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன் பாரு அப்படின்னு 4 பேரும் களத்தில் இறங்குறாங்க. அப்படியே சகோதரிகள்லாம் இப்போ யமுனா உடனே என்ன பண்ண போகிறாங்க, இப்போ ஒரே பாட்டில் பணக்காரங்க மாதிரி அப்படியே புக் எடுத்து படிச்சுட்டே இருக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அவங்களுடைய புத்திக்கு அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது மாதிரி எனக்கு கண்ணு முன்னாடி தெரியல. கங்காவுடைய கணவரான குமரன் ஏதோ பெரிய ஆக்டிங் கிளாஸ்லாம் பண்ணி சீரியலுக்கு எல்லாம் போயிட்டு சீரியலில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் தராங்கன்னாங்க. அது அப்படியே அம்போன்னு தள்ளி விட்டாங்க. அது எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ பணம் இல்லைன்னு பரிதாபமாக உட்காந்துருக்காங்க. கங்கா அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதுனால வந்து கடைக்கு போகிறதும் கம்மியாயிடுச்சு, எல்லாமே கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நர்மதா பாப்பாவை அது எப்படி படிக்குதுன்னு தெரியல. இப்போ தான் பார்த்தோம் மார்க்கெல்லாம் கம்மியாக வாங்குதுன்னாங்க. அந்த பொண்ணு இப்போ நல்லா படிக்க போதா, இல்லை இவங்களும் இப்போ கங்கா வந்து இப்போ சொகுசாக வாழணும்னு நீ ஆசைப்பட்ட, நீ சொகுசாக வாழு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குனு பணம் வந்து மானத்தை வந்து குதிச்சிருமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரியல. இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இடையில இப்போ காவேரி கிட்டக்கு அவங்க அம்மா சொன்னதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம மனத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, உனக்கு நடந்த கல்யாணத்தை ஒரு கெட்ட கனவாக மறந்துட்டு உன் சொந்த காலை நிற்கிறதுக்கு நீ வழியை பாரு, நீ அதை மட்டும் பண்ணு அப்படின்னா ஓகே, அப்போலோ பிஸ்னஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் அந்த கல்யாணத்தை கெட்ட கனவாக மறந்துடுறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தோட விளைவாக உங்கள் வயிற்றுக்குள்ளே ஒரு குழந்தை வளருதுல, அந்த குழந்தைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எப்படி அந்த குழந்தை அதுவாக போனால் பரவாயில்லங்கிற மாதிரி தான் நீங்கள் எங்கேயாவது கிளம்பி எது வரைக்கும் போனீங்க, என்னது கொடைக்கானல் வரைக்கும் இப்போ சொல்ல கேட்காம போனீங்க. அதே மாதிரி அந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு தான் வந்து ஃபைட் பண்ணுறது, அப்படியே வந்து ராத்திரியெல்லாம் முழிச்சிருக்கிறது, அதுக்கான ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்றதுலன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சீங்க. இந்த சமயத்தில் இப்போ இப்படியே போச்சு அப்படின்னா வந்து ஒன்று நானே போய் வந்து இந்த குழந்தைய வந்து கலைச்சிட்றேன், அபார்ஷன் பண்ணிடுறேங்கிற மாதிரி ஏதாச்சும் மட்டமான ஒரு வேலையை செய்ய போகிறாங்களாம். அபார்ஷன் பண்ணுறது பண்ணலங்கிறது அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் இவங்க இந்த விஷயத்தில் இதை சரி பண்ணுறதுக்கு அத்தனை வழிகள் இருந்தும் இதை வந்து ஒரு முடிவாக எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இல்லை, இவங்க இப்படி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸால் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து இவ்வளோ ட்ராமா எடுத்துக்கிட்டு கிறுக்குத்தனமாக ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கிறதுல குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்னா அதனால தான் வந்து விஜய் இவங்க மேலே வந்து அவ்வளோ கோபத்தையும் வெறுப்பையும் வர வச்சு அவங்க 2 பேத்துக்குள்ளே திருப்பி ஒரு விரிசல் விட போதா. இப்போ வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்க விஜய் ஒரு கட்டத்தில் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிறாரா, அதுக்கப்புறம் கதை வேறு மாதிரி பயணிக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நெகட்டிவிட்டியை வச்சா மட்டும்தான் அந்த கதை ஓடுன்னு யாராவது கதையில் வந்து சொல்லிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. அதனால தான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஏதாச்சும் வந்து பிரித்து வைக்கிற ட்ராக்கு, பிரச்சனை வர ட்ராக்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வரப்போதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வேளை காவேரி இந்த மாதிரி அபார்ஷன் மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.